என்னாச்சு? சார் அது வந்து அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன். ஐயோ அம்மான்னு கத்துன. இப்போ எதுக்கு சார் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, மெதுவா வாங்க. எதுக்கு போய் ஒரு என்கொயரி பண்ணிருக்காரு நம்மள? வீட்லயாச்சும் என்ன ஃப்ரீயா உள்ளான்னு ஒரு விவஸ்தையே இல்ல. அம்மா வாங்க. நீங்க எதுக்கு இப்போ வந்தீங்க? இல்ல, நேத்து வந்தப்போ வீடு அலங்கோலமா இருக்கிறத பார்த்தேன். அதான் நேரத்திலேயே வந்து சுத்தம் பண்ணி வச்சேன். சுத்தம் சோறு போடும் சார். சுகாதாரம் குழம்பு ஊத்துமா மேடம்? இதெல்லாம் எதுக்கு சரிங்க? சுத்தபத்தமா இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி குடியிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் குடியிருப்பேனானே தெரியாது. இவங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சா எம்டி பேயாட்டம் ஆடுவாரு. சரி மேடம், எல்லாம் முடிஞ்சல, கிளம்புங்க. எம்டிய பார்த்துட்டு ஆனா அவரு உங்களை பார்த்த கூடாதே. என்ன சார்? அது இப்போ எம்டி சார் கொஞ்சம் அரகுரா ட்ரெஸ்ல இருப்பாரு. ஆபீஸ்ல பாத்துக்கலாமே. என்ன அங்க பேச்சு சத்தம்? என்கிட்ட நானே பேசிட்டு இருக்கேன் சார். ஏயா? ஏன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு சார். இப்போ நீங்க போலனா உண்மையிலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ப்ளீஸ் போங்க போங்க மேடம், பட்டுன்னு போங்க மேடம். நம்ம வீடு எப்படி இப்படி அழகா இருக்குன்னு கேட்க போறீங்க? கேட்க மாட்டேன். ஏன் சார்? நீதான் பைத்தியமாச்சு. அதான் இப்ப தெளிஞ்சிருச்சுல, இப்ப கேளுங்க. சரி சொல்லு. சார் இது எல்லாத்தையும் நான் தான் சார் கிளீன் பண்ண. உனக்கு தொடப்பத்தை எந்த சைடுல பிடிக்கணும் கூட தெரியாது. நீ ஏன் சுத்தம் பண்ண? இன்னும் நீங்க என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சுட்டு இருக்கீங்களா சார்? இது நீ பண்ண மாதிரி தெரியல. ஒரு பொண்ணு வீட்டை சுத்தம் பண்ண மாதிரி அழகா இருக்கு. இது எப்படி இவ்வளவு பளபளன்னு இருக்கு? ஆளை போட்டு தொடக்க ஆக்ஸ்போர்ட்லயா படிச்சுட்டு வருவாங்க? சார் வாங்க சார், சாப்பிடலாம் வாங்க சார். உட்காருங்க. இன்னைக்கு டிஃபன் நிறைய ஐட்டம் இருக்கு. எல்லாம் நானே என் கையால செஞ்சது. என்ன டிஃபன்? என்ன கேட்டா? அப்ப நீ செய்யலையா? அது என்ன கேட்டா நான் சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ். சரி வைக்கட்டுமா? ஹாய், இட்லி. என்ன நீயே பண்ணிட்டு நீயே ஆச்சரியப்படுற? சார் கேள்வி கேட்கறது சுலபம் சார், சமையல் செய்யறது ரொம்ப கஷ்டம் சார். சாப்பிடுங்க. யோ, இந்த சாம்பார் நல்லா இருக்கு. ஆனா அந்த டேஸ்ட் எங்கேயோ எங்கேயோ இல்ல, ஆபீஸ்ல தான். கரெக்ட். அந்த டேஸ்ட் இங்க எப்படி வந்துச்சு? இது அவ செஞ்சதா? ஐயோ சார், அவங்க கிட்ட அவங்க குக்கிங் மெத்தட் கேட்டு என் காதுல ஏத்தி மூளைக்கு அனுப்பி அங்கிருந்து கை வழியா கரண்டிக்கு இறக்கி அமுச்சு செஞ்சேன் சார். சாப்பிடும்போது பேசக்கூடாது சார். சாப்பிடுங்க. ஒரு இடம் பாக்கி இல்லாம எனக்கு ஆப்பு வச்சுட்டாங்களே. அது கோலம் சார். அது தெரியுது. யார் போட்டது? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நான் தான் சார். நீயா? இது பொண்ணுங்க போட்ட கோலம் மாதிரி அழகா இருக்கு. நீ போட்டன்ற நம்பவே முடியல. இல்ல ஆண்டவா, கொலுசை விட்டுட்டு போயிட்டாங்களா? எல்லாம் நான் செஞ்சேன்னு சமாளிச்சிட்டேன். ஆனா கொலுசை நான் போட்டேன்னு சொல்லி சமாளிக்க முடியாது. சார் சார் கொஞ்சம் சார் போயிட்டு. யோ யோ, இப்ப எதுக்கே காலைல விழுந்த? இன்னைக்கு என்ன கிழமை? தேர்ஸ்டே. தமிழ். வியாழக்கிழமை. வியாழன்னா குரு. குரு அன்னைக்கு குரு காலில் விழுந்தா அமோகமா இருக்கும் சார். நான் உனக்கு குருவா? ஒரு மனுஷன் காலில் விழுந்திருக்கேன், அவனை தூக்கி விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க. எந்திரியா? சரி நானே எழுந்துக்கிறேன். ஓ யோ நெல்லு. என்ன ஜல் ஜல்னு சத்தம்? அது பேய் சார். பேய் கால்ல கொலுசு போட்டு நீங்க நடந்துடுங்க சார். பட்ட பகல் ஏது பேய்? பேய்க்கு எது காலு? எங்க நீ நட நட.
யோ நில்லு. சார் அப்ப நீதான் பேயா? என்ன சத்தம் அது? அது என்னோட அருணா கயிறு சார். அருணா கயிறுல எப்படி ஜல் ஜல்னு சத்தம் வரும்? அது எங்க பாட்டி கொஞ்சம் மணி முத்து வச்ச அருணா கயிறை போட்டு விட்டுச்சு. நேத்து இந்த சத்தம் வரலையே. சார் இதனால அது போடல சார். என் கனவுல நேத்து பாட்டி வந்து திட்டுச்சு சார் என்ன. அதான் சார் காலைல போட்டேன். நீ நீங்க நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எங்க அந்த அருணா கயிறு கழட்டு. சார் சார், சார். என்ன சார் கழட்டியா? சார் சார் பட்ட பகல்யா கழட்டியா? சார் வேணாம் சார். சார் 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 என்ன சார் டீசன்ஸ் இல்லாம கை வச்சிட்டு இருக்கீங்க? கை எடுங்க சார். நான் டீசெண்டா நாளும் உன்ட்ட சொன்னனா? சார் 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 ஆ? சார் சார் என்ன விட்டுருங்க சார். ஒண்ணும் இல்ல சார். அருணா கயிறு தான் சார். நம்புங்க சார். சார் வேணாம் சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். என்ன இது? இதான் உங்க ஊர்ல அருணா கயிறா? சார் இது என் பாட்டியோட கொலுசு சார். அப்புறம் எதுக்கு அருணா கயிறு கதை விட்ட? பாட்டி நினைவா கொலுச அருணா கயிறுல கட்டி வச்சிருந்தேன். கொலுசுன்னு சொன்னா நீங்க கிண்டல் பண்ணுவீங்கல்ல, அதனாலதான் சார் மறைச்சேன். சார் ஜென்டில்மேன்ல அர்ஜுன் அவங்க அம்மாவோட தாலிய மோந்திரமா போட்டா நம்புவீங்க? அதுவே ஆசையா எங்க ஆயா கொடுத்த கொலுசு அருணா கயிறா போட்டா ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன சார் நியாயம்? அந்த ஜென்டில்மேனுக்கு ஒரு நியாயம், இந்த ஜென்டில்மேனுக்கு ஒரு நியாயமா சார்? இது பாட்டி காலத்து கொலுசு மாதிரி தெரியல. இப்ப இருக்கிற டிசைன் மாதிரி இருக்கு. ஒரு கொலுசுக்கு இவ்வளவு குழப்பமா? நான் வேணா ஆவி எழுப்புற கூட்டத்தை கூட்டிட்டு வந்து என் பாட்டி எழுப்புறேன். அவங்க கிட்டே கேளுங்க இது ஏன் புது டிசைனா இருக்குன்னு. இவருக்காக ஆயாவை ஆவி ஆகிட்டேனே. சார் இப்ப ஆவி எழுப்புற கூட்டத்துக்கு போலாமா இல்ல ஆபீஸ்க்கு போலாமா? மிஞ்ச யாருமே இல்லடா. இப்படியே 5 வருஷம் தள்ளி போயிடுச்சு. நான் பழைய சத்யா இல்ல, புது சத்யா. மொத்தமா மாறிட்டேன், அதுவும் உங்களுக்காக. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார் ஏஎம்எஸ் கம்பெனிக்கு இந்த மாசம் பேமெண்ட் கொடுக்கணும். அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டேன், சைன் பண்ணுங்க சார். என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால பிரபுவை மறக்க முடியாது சாமி. எப்ப சார் உங்க ஒய்ஃப் நம்ம கம்பெனியோட எம்டி ஆனாங்க? என்ன உளர்ற? நேத்து தான் உன்னை அவளை பத்தி நினைக்காதன்னு சொன்னேன். நான் எங்க நினைச்சேன்? நீங்க தான் எனி டைம் அவங்களை நினைச்சிட்டே இருக்கீங்க. நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. அப்ப இது என்னது? செக்கு. இங்க யாரு பேர்ல சைன் இருக்குன்னு பாருங்க. சார் சத்யான்றது உங்க பேரா சார்? ஆஸ் அ பர்சனல் செக்ரட்டரியா உங்க பேர் மாற்றம் நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு எல்லாமே நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். சார் என்ன நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க நினைப்பாவே சுத்திட்டு இருக்கீங்க சார். சார் அந்த செக்கை பேங்க்ல போட்டா கிளியர் ஆகுமா? இப்பெல்லாம் ஒரிஜினல் கையெழுத்து போட்டாலே பேங்க்ல பவுன்ஸ் ஆகுது. இதுல பேரா மாத்தி போட்டிருக்கீங்க. இதெல்லாம் பேங்க்கு போவே தேவையில்ல, கீழே இப்படி போட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதுவே பவுன்ஸ் ஆகும். சார் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை சார். கையெழுத்து போட சொன்னா உங்க பொண்டாட்டி பேர் எழுதி விளையாடிட்டு இருக்கீங்க. சார் இதுல சைன் பண்ணுங்க. அப்ப சார் DRABHU அப்படின்னு கையெழுத்து போடுங்க. பெரிய நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்ன கசகசன் இருக்கு? ஓ கையெழுத்துனா அப்படிதான் இருக்கும்ல. சார் வரட்டும் சார். அவரு சொன்னதை நான் செஞ்சேன். அவரு சொன்னதால நான் மாத்திக்கிட்டேன். நீங்க சொன்னதுனால நான் மாத்திக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு.
நான் அனலைஸ் பண்ணப்போ அவர் சொல்றது தான் கரெக்ட்னு எனக்கு தோணுச்சு. உடனே என்ன நான் மாத்திக்கிட்டேன். அப்போல்லாம் அடிக்க அடி உதைக்கு உதன்னு ரகலை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது என் அமல் பேபிக்கு பிடிக்கவே இல்லை. நானும் அதை பத்தி கேர் பண்ணிக்கல. ஆனா அவர் சொன்னதை கேட்காததுனால நான் என் வாழ்க்கையே இழந்துட்டேன். இப்போ நான் உணர்ந்துட்டேன். எஸ், அமல் பேபி சொல்றதுதான் கரெக்ட். நல்லது சொன்னா மாத்திக்கணும், பிடிவாதம் பண்ணக்கூடாது. இனிமே நான் முழுசா மாறிட்டேன். இனிமே என் பேரு ரவுடி பேபி இல்ல, நானும் இனி அமுல் பேபி தான். நான் மாறிட்டேன், மாறிட்டேன், நான் மாறிட்டேன். என் பேச்சு கேட்டு மாறி இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்காக எல்லாத்தையும் மாத்திட்டு உன்னை நான் ஏத்துக்கிறேன். சார் 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 என்ன சார் பண்றீங்க? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். குட். யூ பீப்பிள் கண்டினியூ. ஓகே சார். சார் ஏன் பாதியிலே வந்துட்டீங்க? அது சரி, மீட்டிங் முடிஞ்சதா? அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு சீக்கிரம் இன்னொரு மீட்டிங் வச்சாதான் நீங்க நார்மலுக்கே வருவீங்க போல இருக்கு. இன்னொரு மீட்டிங்கா? அது என்ன? உங்களுக்கும் சத்யா மேடம்க்கும் நடக்க போற மீட்டிங். என்ன பேசிட்டு இருக்க? மைண்ட் யுவர் பிசினஸ். சார் என் பிசினஸ் விடுங்க. உங்களால இந்த கம்பெனி பிசினஸ் ஒழுங்கா பார்க்க முடியுதா? செக்ல சத்யா சைன் போட போறீங்க, மீட்டிங்ல கான்சென்ட்ரேஷன் இல்ல, இதுல அந்த பொண்ணை வர கட்டி பிடிக்க போறீங்க. ஜஸ்ட் மிஸ். சார் இப்படியே விட்டா ஆபீஸ்ல இருக்க ஆயாமா வாட்ச்மேன் ஒருத்தர் விடாம எல்லாரையும் கட்டி பிடிப்பீங்க போல இருக்கே. அது இன்னும் கேவலமா போயிடும் சார். சார் முதல்ல வரும்போது இருந்த உறுதியும் பிடிவாதமும் உங்கள்கிட்ட இல்ல சார். சார் அவங்க மாறிட்டாங்க, நீ ஏத்துக்கிட்டீங்க, அது பச்சையா தெரியுது சார். இல்ல எல்லா கலர்லயுமே தெரியுது சார். சார் உண்மையிலே அவங்க மேல உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னா அவங்கள கேட்டரிங் பண்ணவே விட்டுருக்க மாட்டீங்க. இப்ப கூட உனக்கு கிட்ட போல சார். இப்ப சொல்லுங்க, அவங்க கேட்டரிங் என்ன கேன்சல் பண்ற? உங்களால சொல்ல முடியுமா? முடியாது சார். ஏன்னா உங்க மனசுக்குள்ள அவங்க நிறைஞ்சிட்டாங்க சார். அது உங்களுக்கே தெரியல சார். என்கிட்ட ஏன் சார் மறைக்கிறீங்க? சார் சத்யா மேடத்தை நேர்ல மீட் பண்ணீங்கன்னா ஓப்பனா அவங்கள ஏத்துக்கிட்டேன்னு ஒத்துக்கங்க. போங்க சார் ப்ளீஸ். சார் இந்த பாசம், அன்பு, காதல் இதெல்லாம் நெருப்பு மாதிரி யாருக்கும் தெரியாம பாக்கெட் வச்சு மறைக்க முடியாது சார். பெருசா பத்தி எரிஞ்சிரும் சார். அவங்கள்ட்ட மனசை திறந்து பேசுங்க சார். நீங்க 5 வருஷம் பிரிஞ்சு சத்யா மேடத்துக்கு கொடுத்த தண்டனை போதும் சார். சார் அவங்க உங்களுக்காக மாறிட்டாங்க சார். முழுசா தன்னை மாத்திக்கிட்டாங்க சார். அவங்க மாற மாட்டாங்கன்னு தானே பிரிஞ்சிங்க, இப்பதான் மாறிட்டாங்களே, ஏத்துக்கங்க சார். சார் நல்ல விஷயத்தை தள்ளி போடாதீங்க சார். உடனே சத்யா மேடத்தை போய் பாருங்க. சரி, அவள் லஞ்ச் எடுத்துருமா பேசுறேன். இன்னைக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஏன், என்னாச்சு? அவங்க கோயிலுக்கு போறாங்களாம். லஞ்சை வேற யார்கிட்ட கொடுத்துறாங்களாம். என்ன சார் யோசனை? உடனே கோயிலுக்கு போங்க. இங்க விட அங்கதான் சார் ஃப்ரீயா பேச முடியும். 5 வருஷம் கழிச்சு ஒன்னா சேர போறீங்க. கோயில் அவங்க கிட்ட சாமி சாட்சி உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுங்க. சரி, ஆனா எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கே. சார் ஆபீஸ் என்ன சார், ஆபீஸ் வாழ்க்கை தானே சார் முக்கியம். ஆபீஸ் இங்க தானே சார் இருக்கும். ஆனா வாழ்க்கையை விட்டா போயிரும்ல சார். சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நோட் பண்ணீங்க சார். அவங்க கால் பண்றதுக்கு நீங்க கால் பண்ண வருது, நீங்க கால் பண்றதுக்கு அவங்க கால் பண்ண வருது, அவங்க மீட் பண்றதுக்கு நீங்க மீட் பண்ண வருதுக்கு பேர் என்ன தெரியுமா சார்? ஈகோ. சார் கல்யாணம்னா பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை தான் ஒரு கேப் உள்ளது. அந்த கேப்ல தான் அவங்க உங்களை மிஸ் பண்ணுவாங்க, நீங்க அவங்களை மிஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் லவ் ஸ்ட்ராங் ஆகும். அப்பதான் கல்யாணம் பாண்ட் ஆகும் சார். ஏன் இப்படி கண்டதை பேசி குழப்புற? சார்
விஜய் சேதுபதி 400 அடியில் அப்படிதான் சார் சொன்னார் நேற்று நைட்டு. அதையே நீ சொல்ற. சார் நீங்க கிளம்புங்க சார். சார் சார் மீட்டிங் பிரசன்டேஷன் ஃபைலு கொஞ்சம் செக் பண்ணிடுங்க சார். யோ, அவர் இப்ப லைஃபை மட்டும் தான் பாப்பாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஃபைல கொண்டு வர ஓடிப்போ. ஏய், உன் பேர் என்ன? ஐடி கார்டு காட்டு. சார் போடா. நீங்க ஏன் சார் நிக்கிறீங்க இங்க? சாரி சார், நீங்க ஏன் சார் நிக்கிறீங்க இங்க? சார் ஒரு நிமிஷம் சார். இது என்னோட பாட்டியோட கொலுசு இல்ல, உங்க பார்ட்டியோட கொலுசு. உங்களுக்கு பயந்து பொய் சொல்லிட்டேன். காலைல வீட்டு சுத்தம் பண்ணது, சாப்பாடு செஞ்சது, இது எல்லாம் உங்க சத்யா மேடம் தான். இது அவங்களோட கொலுசு தான். அவங்கள மீட் பண்றப்ப கொடுத்துறீங்களா? ஆல் தி பெஸ்ட் சார். ஐரே, ஒரு நிமிஷம். என்னப்பா அர்ச்சனையா? இல்ல, அது ஒரு பொண்ணை தேடி வந்தேன். அதான் உங்களுக்கு தெரியுமான்னு. பொண்ணா? ஏன்பா இன்னைக்கு இதான் வேலையா? வர வர கோயில் கூட லவர்ஸ் கூடுற இடமா மாறி போயிடுத்து. ஐயோ, நாங்க லவர்ஸ்ல ஒன்றும் கிடையாது. அப்படியா? அப்ப எந்த பொண்ணை தேடுறேன்? அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணும்போது கூட பாடிட்டு இருந்தாங்களே. ஓ, அந்த பொண்ணா? இதோ பிரசாதம் கொடுத்துருக்கா, போய் பாருங்க. சத்யா ஏன் இன்னும் கோவிலுக்கு வரல? டைம் ஆயிடுச்சு. ஒரு வேளை வந்துட்டு போயிருப்பாளோ? இந்த 5 வருஷத்துல சத்யா தன்னோட தப்ப உணர்ந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கா. நான் தான் இன்னும் கோவத்தோட பிடிவாதமா இருக்கேன். முதல்ல சத்யா செஞ்ச தப்பை இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன். ரவுடி பேபியா இருந்த சத்யா இப்போ கூல் பேபியா மாறிட்டா. அப்புறம் என்ன? பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சத்யா வந்ததும் நடந்த எல்லாத்துக்கும் ஒரு சாரி கேட்டுடலாம். ஐரே, சொல்லுப்பா. என்னப்பா இன்னும் நீ கிளம்பலையா? கோயில் நட சாத்திர நேரம் ஆயிடுதுப்பா, சீக்கிரமா கிளம்பு. என்னண்ணா வேணும்? இந்த பூக்குடு. இந்தாங்கண்ணா, 100 ரூபாய்ண்ணா. ஏ சத்யா, இங்க வாமா. இதோ வரேம்மா. உன் பேர் என்ன? சத்யாவா? ஆமாண்ணா, சத்யலட்சுமிண்ணா. சத்யா, இதுல ஒண்ணு தொடு. இது. தேங்க்யூ. அண்ணா சேஞ்சுண்ணா. இல்ல, நீயே வச்சுக்கோ. ஐயோ வேண்டாண்ணா. வச்சுக்கோ. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல.